போற்றுகிறோம், உம்மை வணங்குகிறோம் அப்பா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. சர்வத்தில் உயர்ந்தவர் ஆண்டவரே, எல்லாவற்றிலும் மேலானவர் ஆண்டவரே, எல்லாவற்றிலும் மேலானவர், எல்லாவற்றிலும் மேலானவர் ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம் அப்பா. ஹalleluya. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹalleluya, ஹalleluya. எத்தனை பேர் இந்த காலவெளியில ஜீவனோடு இருக்கிறீங்க? ஹalleluya, ஹalleluya. அவர் நமக்கு ஜீவனை தந்திருக்கிறாரே. சத்தமா ஒரு ஹalleluya சொல்லுங்களேன். ஹalleluya, 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 ஹalleluya. வேதத்திலிருந்து ஒரு சின்ன பகுதியை நம்ம பார்த்துட்டு அப்புறம் நம்ம ஆராதனைக்குள்ள கடந்து செல்வோம். ஹalleluya, ஹalleluya. நோவா தன்னோட பேழையை கட்டும்போது ஆண்டவர் எப்படி சொன்னாரோ அதே போல நோவா அவனோட அந்த பேழையை கட்டினான். Noah was building an ark and he was building an ark on the instruction from the God. எத்தனை பேருக்கு இந்த கதை தெரியும்? Do you know the story? Okay. அந்த பேழையில there was everything, absolutely everything. அந்த பேழையில எல்லாமே இருந்தது. ஆனா ஒரு முக்கியமான விஷயம் அந்த பேழையில இல்ல. யாராவது சொல்ல முடியுமா? There was something very important. Absolutely everything was there, but there was something important that was missing inside the ark. Can anyone guess? No. Door இருந்துச்சு சிஸ்டர். ஓகே. ஆண்டவர் அந்த நோவா கிட்ட அந்த பேழை கட்ட சொல்லும்போது எல்லாத்துக்கும் டைமென்ஷன்ஸ் கொடுத்தாரு. God gave the material specification of the ark to Noah. Everything. டோர்ல இருந்து எத்தனை ரூம் இருக்கணும், எத்தனை டெக்ஸ் இருக்கணும், எத்தனை ஃப்ளோர்ஸ் இருக்கணும், எல்லாம் நோவா கிட்ட ஆண்டவர் தெளிவாக வித் மெஷர்மெண்ட்ஸோட வித் டைமென்ஷன்ஸோட ஆண்டவர் சொல்றாரு. நீங்க பாத்தீங்கன்னா வேதத்தில் படிச்சு பாத்தீங்கன்னா இது இவ்வளோ அளவு, இவ்வளோ வித், இவ்வளோ ஹைட் எல்லாம் கிளியரா சொல்லியிருக்காரு. பட் ஆனா அந்த பேழையில அந்த போட்ல அந்த ஷிப்ல ஸ்டியரிங் வீல் இல்லவே இல்லை. ஸ்டியரிங் வீல் தெரியுமா? ஸ்டியரிங் வீல் இல்லவே இல்லை. நோவா he was an experienced builder. அவன் ஒரு ship builder. He was an experienced builder. But ஆனா அந்த ஸ்டியரிங் வீல் இல்லைன்னு சொல்லி he did not question God. அவன் ஒரு தடவை கூட நீங்க பாத்தீங்கன்னா கேள்வி கேட்கவே இல்லை. ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதேபடி செய்துட்டே வரான். நீங்க அந்த வசனத்தை அந்த if you read that whole chapter, Noah, it is recorded in the Bible saying that Noah did what God had commanded. Noah தேவன் என்ன சொன்னாரோ அதின்படி செய்துட்டே வந்தானா. ஆனா எவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் ஆளா இருந்தாலும் சரி, அவனுக்கு ஒன்று தெரியும், ஸ்டியரிங் வீல் இல்லைனாலும் பரவாயில்ல, தேவன் அதை நடத்தி செல்வார் அப்படின்னு தெரியும். ஹalleluya. அவனுக்கு நம்ம ஊர் பாஷையில சொல்லுவாங்க பாத்தீங்களா, மொரட்டு விசுவாசம் சொல்லுவாங்க பாத்தீங்களா. மொரட்டு விசுவாசம் அவனுக்குள்ள இருந்தது. அவனுக்கு தெரியும் அவன் ஒரு ஷிப் பில்டர் தான். he knows he is a ship builder, he is an experienced one, but the steering wheel is a must. To drive a boat, a steering wheel is a must. But ஆனா ஸ்டியரிங் வீல் இல்லை. அவனோட ஆண்டவர் அந்த ஸ்பெசிஃபிகேஷன் கொடுக்கும்போது ஸ்டியரிங் வீல் was not there. But Moses had that faith, had that trust in God that without the steering wheel also the ship will sail through. Hallelujah, hallelujah, hallelujah. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்மளுடைய வேதனை, நம்மளோட ஜீவன், நம்மளோட ஆத்துமா, நம்மளோட எல்லாவற்றையும் அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும் போது அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிக்கிற நல்ல தேவனா இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. அதான் வசனத்துல there is ஒரு முக்கியமான ஒரு அழகான வசனம் இருக்குது. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். It says, trust in the Lord with all your heart
and lean not on your own understanding. In all your ways submit to him, and he will make your paths straight. Hallelujah. உங்களோட தமிழ்ல நான் சொல்றேன், உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகளை எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். இதுல கிளியரா 2-3 வசனம் அப்படியே கிளியரா இருக்கு. Trust in the Lord with all your heart. That is first. Second, lead not on your own understanding. உங்க சுய புத்தியில you cannot run, not with your power, not with your might, but by my spirit, says the Lord. வசனம் கிளியரா இருக்கு. Not by your power, not by your might, but by his spirit, says the Lord. Trust in the Lord with all your heart. Lean not on your own understanding. In all your ways submit to him, surrender to him, and he will make your paths straight. Hallelujah, hallelujah. எவ்வளவு அழகான வசனம் இல்ல? ஒரு சிம்பிளான வசனம். உங்களுடைய நம்பிக்கை எல்லாம் கர்த்தர் மேலே வைத்து விடுங்க, அவரே எல்லாம் பற்றியும் பார்த்து கொள்வார். ஹalleluya. அந்த தேவனை தான் ஆராதிக்கிறோம். அவர் நம்பிக்கைக்குரியவராய் இருக்கிறதுனால தான் இந்த காலவேளையில் நம்ம ஆராதிக்கிறோம். ஹalleluya. அன்று நோவா ஒரு முழு மனது, ஒரு 100% கூட இல்லை, ஒரு 200% அந்த நம்பிக்கை ஆண்டவர் மேல இருந்ததுனால தான் அவன் எதை பத்தியும் கவலைப்படல. ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதுபடி செய்தான். ஆனா வேதவசனத்தை சொல்லுது, அந்த ஷிப் அந்த பேழை கடைசி எங்க நின்னுட்டு தெரியுமா? அரராத் மலையின் உச்சியில நின்னுதான். It was on the mountain top, Ararat mountain top. இப்பயும் பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட்லாம் அந்த ஷிப் எங்க நின்னுதோ அதோட அந்த ஷேப், அந்த ஷிப்போட ஷேப் அப்படியே it is recorded. It's still there in Mount Ararat. So நம்ம ஆராதிக்கிற தேவன் அவர் நம்பிக்கைக்குரிய தேவன். Hallelujah. The God we worship, he is a trustworthy God. He is a faithful God. What he has promised, what he has said into your life, what he has said to the promises of God, he will fulfill at the right time. Hallelujah. அவரோட அதின் காலத்திலே நேர்த்தியாய் செவ்வையாய் செய்து முடிப்பார். Hallelujah. அதனால தான் சொல்லுது, he will make your paths straight. Hallelujah. அவர் நேர்வழியாய், அவர் செவ்வைப்படுத்தி நேர்வழியாய் உங்களை நடத்தி செல்வார். Hallelujah. கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, let's all close our eyes. Lift your hands up to the heavens. Hallelujah. Hallelujah. வாய்களை திறந்து ஸ்தோத்திரிக்க ஆரம்பிப்போமா? Open your mouth, start worshiping the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. எல்லாரும் கரங்களை உயர்த்தி, let's all close eyes. Hallelujah. அங்கங்க பார்க்காதீங்க. Don't look here and there. Close eyes, lift up your voices, lift up your voices. Hallelujah. எல்லாரும் கரங்களை உயர்த்தி விடுதலையோடு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? Hallelujah, hallelujah. உமக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. Hallelujah, hallelujah, hallelujah. உமக்கு துதி பலிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. Hallelujah. Oh, hallelujah. மனதார ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, மனதார ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, மனதார ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே துதிக்கு பாத்திரர், நீர் ஒருவரே ஆராதனைக்கு உரியவர் ஆண்டவரே, நீர் ஒருவரே உயர்த்தப்படத்தக்கவர். எல்லா கணமும், எல்லா மகிமையும், எல்லா துதியும் உமக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே, உமக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். All the glory, all the honor, all the praise belongs to you, Lord. Hallelujah. பரிசுத்த ஆவியானவரே, இந்த காலவேளையிலே உம்முடைய மகிமையோடு ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. இந்த இடத்தை ஆண்டவரே உம்முடைய மகிமையினால் பிரசன்னத்தினால் நீங்க நிரப்புங்க என்று நாங்கள் சபிக்கிறோம் ஆண்டவரே. பகலில் மேக ஸ்தம்பமாகவும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமாகவும் நீர் இறங்கி வந்த தேவனே, இந்த காலவேளையில் இறங்கி வருவீராக. சாந்தாரா காராதிராபோ ரிபானா சாந்தாலா ராதாரியாந்தரே ரிகாதா ஷலாராதியாந்தரே. விடுதலை, விடுதலை, விடுதலை. ஓ, ஒரு விடுதலை இந்த காலவேளையிலே. ஓ, விடுதலை,
சத்ருவின் எல்லா போராட்டங்களில் இருந்தும் ஒரு விடுதலை. பலவீனங்கள் மாறுகிறது, பலவீனங்கள் மாறுகிறது. இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே. கரமனா ஷாகாரே தீரபா ஷாந்தலரே. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவாவினாலே, தேவாவினாலே. Not by power, not by might, but by my spirit, says the Lord. But by my spirit, says the Lord. Hallelujah. Jesus. Oh, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்டுமா. ஓ என்னை ஆனந்த ஓ என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் ஷபலரதலரவோ ரே. என்னை ஆனந்த அபிஷேகம் செய்திடும் ஆவியா. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆவியானவரே, ஆவியானவர். ஓ அன்பின் ஆவியா ஷம்பலராரே. ஆவி ரக்கதல மோஷே. அன்பின் ஆவியான. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஒரு விசை கூட ஆவியானவரே, ஆவியானவரே. அன்பின் ஷபலரதலரே. என்னை ஆனந்த தைலத்தாலே. ஆண்டவரே, அபிஷேகத்தால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. அந்த புதிய எண்ணெயின் அபிஷேகம் ஆண்டவரே இந்த காலவேளையிலே. ஆண்டவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் ஆவியானவரே. வறண்ட வயல்வெளியா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்களே. அன்பின் ஆவியானவரே, அன்பின் ஆவியான. worship your name. அன்பின் ஆவி. ரெண்டு கரங்களை உயர்த்தி சபையாய் லெஃப்ட். ஓ ஆவியானவரே, அன்பின். Let's all lift our hands high to the heavens. ஆவியானவரே, Holy Spirit, Holy Spirit. அன்பின் ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவியானவரே. அன்பின் ஓனவரே. உலர்ந்த எழும்புகள் ஆவியா. உலர்ந்த எலும்புகள் எல்லாம் ஆண்டவரே
அந்த காஞ்சி போன எலும்புகள் எல்லாம் ஆண்டவரே இந்த காலவேளையில உயிரோடு எழும்பட்டும் ஆண்டவரே. ஆவியானவரே அன்பின் ஆவி ஷகரதரே அன்பின் ஆவியா. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆவியானவரே worship your name, oh ஆவியானவரே. அன்பின் ஆவியா. கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, கண்களை மூடி கரங்களை உயர்த்தி அப்படி எல்லாம் வாய்களை தந்து அந்நிய பாஷையில பேச ஆரம்பிங்க. வாய்களை தந்து if you can speak in tongues, start speaking in tongues. Raka thala ma shata rikata tharabo shantala radia dibara handala raga dibara baushikaraba rehandala raka tibiandara boshaba. எங்களுக்கு விரோதமாய் ஆண்டவரே உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதங்கள் ஆண்டவரே, ஓ எங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதங்கள் ஆண்டவரே இந்த கால வேளையில் ஆண்டவரே, ஓ நீர் எழுந்தருளுவீராக, நீர் எழுந்தருளுவீராக ஆண்டவரே, நீர் எழுந்தருளுவீராக, நீர் எழுந்தருளுவீராக ஆண்டவரே. ஓ ஹalleluya. ரிதானா ஷாலாராதாலாரபோ ரிகதாலாரமோ ஷபரியாந்தரே ராதாலானாரபோ ஷா. Worship your name, Jesus. We enthrone you, we proclaim you are King. Standing here in the midst of us, we raise up with our prayer, and as we worship, build your throne, and as we worship, build your throne. And as we worship at your throne, come Lord Jesus and take your, oh, and as we worship, hallelujah, and as we worship, oh, and as we worship at your throne, come, oh Jesus, and take your place. Come, Lord Jesus, take your place, take your place. Be enthroned in our praises, Lord. Be enthroned in our praises, Lord. Oh, Shararadiandere Ribanadana la ragadiandale Rashamana Ridanala radiande Ribadana dala radiandere. என் இயலாமையில் நீர் செயல்படுவி, கரம் என் விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீர் செயல்படுவி, கரம் என்
எம்மாத்திரம் மறைத்தோரை ஓ என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம் கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே உம்மை ஓ கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே உம்மை ஓ கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே உம்மை ஓ கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே. ரெண்டு கரங்களை உயர்த்தி let's all lift up hands. அந்த நோவாக்கு இருந்த அந்த முரட்டு விசுவாசத்தை போல என் தேவன் எனக்கா ஏதாவது இந்த காலவெளியில் செய்யணும். என் தேவன் ஏதாவது எனக்காக the Lord should do something new in my life. He has to work in my life. என் தேவன் எனக்காய் விசுவாசத்தோடு சொல்லுங்களேன். இந்த காலவெளியில் அவரோட பிரசன்னத்தில் இருந்து என்னை மறந்தது ஓ என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காய் ஏதாயிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காய் ஏதாயிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காய் ஏதாயிலும் செய்திடுவார் என்றாகிலும் என் தேவன் எனக்காய் ஓ என்றாயிலும் என்னை மறந்தது உண்டா. கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே கிரகிக்க முடியா சாந்தாரே சர்வஞானியே கிரகிக்க முடியா காரியம் செவி சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை ஓ என் தேவன் எனக்காய் ஏதாயிலும் செய்திடுவார் என்றார். ஓ என் தேவன் எனக்காய் ஏதாயிலும் செய்திடுவார் என்றார். ஓ என் தேவன் எனக்காய் ஏதாயிலும் என்றாயிலும் என்னை கிரகிக்க முடியா காரியம் செய்து ஓ உம்மை ஆராதிப்போம். கிரகிக்க முடியா ஓ உம்மை நான் விசுவாசிக்கிறேன். இயேசுநாதர் எங்கெல்லாம் போனாரோ, அவர் எங்கெல்லாம் சென்றாரோ, அவர் நுழையும் பொழுதே குறைவுகள் எல்லாம் மாறி போனது.
கானா ஒரு கல்யாணத்துக்கு இயேசுநாதர் போகும்போது மற்ற எல்லாரும் யோசிச்சுட்டு இருந்தாங்க, ரசத்துக்காக என்ன பண்ணுவது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. வெறுமையான பாத்திரங்களை அந்த ருசியான ரசத்தை போல மாற்றின தேவன் இந்த காலவேளையிலே உங்கள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். உங்கள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். முடியாது என்று சொன்ன காரியங்களிலே என் தேவனோட கரத்தை நீட்டி, என் தேவனோட கரத்தை நீட்டி, the things which are impossible, the things which are impossible, it will be possible with my Jesus, with my Jesus. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹalleluya, 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 ஹalleluya. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹalleluya. எத்தனை பேர் நம்புறீங்க நம்ம ஆராதிக்கிற தேவன் யெகோவா ஈரே, அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற தேவனா இருக்கிறார். ஹalleluya. கரங்களை அசைத்து we worship a God. He is a Jehovah Jireh. He will supply all your needs. Hallelujah, hallelujah. We worship the living God, the living Savior, and He is Jehovah Jireh. Hallelujah. Let's all sing this wonderful song. It's a very old song, English song. நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோம். Hallelujah. Oh, Jehovah Jireh, my provider is great. Oh, for me, Jehovah Jireh, my provider is grace. Oh, my God shall supply all my needs according to His riches in glory. He will give His angels charge over me. Jehovah Jireh, for me, Jehovah. உற்சாகமாய் கரங்களை தட்டி Jehovah Jireh, my provider is oh, Jehovah Jireh, my provider is grace is sufficient. Hallelujah, my God shall supply all my needs according to His riches in glory. He will give His angels charge over me. Jehovah Jireh, for me, Jehovah Jireh, me. I will celebrate, sing unto the Lord. I will sing to Him a new. Oh, I will celebrate, sing unto the Lord. I will sing to Him a new. I will praise Him. I will sing to Uchagamai. I will praise Him. I will sing to Him anew. Oh, hallelujah, hallelujah, hallelujah. எல்லாரும் கரங்களை அசைத்து let's all wave our hands. Hallelujah, 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 hallelujah. Once more, hallelujah, 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 hallelujah. I will celebrate, sing unto the Lord. I will sing to Him. கரங்களை தட்டி உற்சாகமாய் I will celebrate, sing unto the Lord. I will sing to oh, I will praise Him. I will sing to Him. I will praise Him. I will sing to Him. Let's all wave our hands. Hallelujah, 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 hallelujah. Once more, hallelujah, 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 hallelujah. We worship a God who will supply all your needs according to His riches in heaven. Hallelujah, 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 hallelujah.
ஹalleluya. சத்தமா ஹalleluya சொல்லுங்களேன். ஹalleluya. நம்பிக்கைக்குரிய தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஓ ஆராதனை, ஓ ஆராதனை உமக்கே, ஓ ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. இந்த பலவீன நேரங்கள் என் கிருபை தந்தீரை. ஓ எந்த பலவீன நேரங்கள் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா, ஓ இயேசு ராஜா என் பலன். ஓ எதற்கும் பயமில்லை. ஆராதனை, ஆராதனை உமக்கே, சந்தலனா ஆராதனை உமக்கே. ஓ ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஓ ஆராதனை உமக்கே, ஷபாபா ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நீளம், சிறகுகளின் நீளம் என்றென்று மகிழ செய்து. தூயவரே என் தூயவரே என் துணையாளரே, துதிக்கு உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உமக்கே பரலோகம் இந்த காலவேளையிலே ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. இந்த கண்மலையானவர், ஓ எந்த கண்மலை ஷபாபாபாக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை மகிமைக்கு பாத்திரரே, எல்லாம் வல்லமை மாட்சிமை மகிமைக்கு பாத்தி. உற்சாகமாய் இந்த காலவேளையிலே ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஓலா மாதா பாராதே, ஆராதனை உமக்கே, ஷாபாராகா ஓ உமக்கே. ஹல்லேலூயா, ஆராதனை உமக்கே. ரிபா தாலா ராதா ராதா ரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ரோரி மனதலரபா ஷகரதியாந்தேரே. Oh, we worship your name. Hallelujah, hallelujah. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. வாய்களை தந்து கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரிக்க ஆரம்பிப்பீங்களா? கொஞ்ச நேரம் வாய்களை தந்து, எல்லாரும் வாய்களை திறந்து, எல்லாரும் வாய்களை தந்து, எல்லாரும் வாய்களை, சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவர் வரைக்கும் வாய்களை தந்து, ஓப்பன் யுவர் மவுத், ஸ்டார்ட் ஓப்பனிங் யுவர் மவுத். ஹalleluya, வாய்களை தந்து ஸ்தோத்திரிக்க ஆரம்பிங்க, ஸ்தோத்திரிங்க, ஸ்தோத்திரிங்க. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. பலவீன நேரங்களிலே பலனாய் வந்தாரே. ஹalleluya. சோர்வுட்ட நேரங்களிலே ஓ சோர்வை ஆண்டவரை நீக்கினாரே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. சிறகுகளின் மறைவினாலே மூடி மறைத்தாரே. ஓ ஹalleluya.
ஹalleluya. எத்தனையோ ஆபத்துகள் வந்தது, சிறகுகளின் மறைவினாலே மூடி மறைத்தாரே. ஹalleluya. ஹalleluya. ஆபிரகாமுக்கு தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். உன்னை வானத்தின் நட்சத்திரங்கள் போலவும் கடல் கரையின் மணலை போலவும் நான் பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். ஆனா ஆபிரகாமுடைய நிலைமை என்ன தெரியுமா? எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, அவனுடைய சரீரம் செத்ததாய் இருந்தது. He was good as dead. His body was good as dead. அவனுடைய சரீரம் செத்ததாய் இருந்தது. இந்த காலவேளையில நீங்க வீக்கா இருக்கலாம், ஆனா உங்க மேல அவர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் ரொம்ப பவர்ஃபுல். You might be weak this morning, but the promise he has placed upon you is incredibly powerful. அவர் நம்பிக்கைக்குரிய தேவன். ஆபிரகாமோட சரீரம் செத்ததாய் இருந்தாலும், அவனோட சரீரம் செத்தவன் போல இருந்தாலும் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் அவனோட வாழ்க்கை மேல் இருந்தது. Maybe your situation is not good today. உங்க நிலைமை சூழ்நிலை நீங்க எதிர்பார்க்கிறது போல இல்லாம இருக்கலாம். ஆனா என் தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். அவர் சொன்ன அதை செய்து முடிக்க அவர் வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். What he has promised, he will surely do it. உண்மையாய் சரண்டர் பண்ணி அவரை பார்த்து சொல்லுங்க, உம்மைத்தான் நம்பியிருக்கிறோ, உம்மை அண்டி யாரும் இல்லை, உம்மைத்தான் நம்பியிருக்கிறோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பியிருக்கோம். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பியிருக்கோம் இயேசுப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம், உம்மையன்றி எங்களுக்கு நம்பிக்கைக்குரியவரே, உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீங்க தான் ஏதாவது செய்யணும் காலவேளையிலே எதிர்பார்த்து எஜமானன் காத்திருக்கிறோம். கரத்தை நோக்கி இருக்கிறது போல ஆண்டவரே, நீ சொன்ன வார்த்தையை உங்க கரத்தையே நோக்கி, உங்க முகத்தையே உண்மையா அவரை நம்புனீங்கன்னா 2 கரங்களை உயர்த்தி அற்புதம் செய்யுங்க. உம்மைத்தான் நம்பியிருக்கோம், அற்புதம் செய்யுங்கப்பா, உம்மைத்தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா,
உம்மைத்தான் ஓ உம்மையன்றி யாரும் இல்லையப்பா ஓ உம்மைத்தான் ஓ அற்புதம் செய்யுங்கப்பா உம்மைத்தான் நம்பியிருக்கோம் அற்புதம் செய்யுங்கப்பா உம்மைத்தான் நம்பியிருக்கோம் உம்மைத்தான் உம்மையன்றி யாரும் இல்லையப்பா உம்மைத்தான் நம்பிக்கை நாயக நீரே ஓ நம்பிடுவேன் நானும் ஓ நம்பிக்கை நாயக நீரே நம்பிடுவேன் நானும் ஓ எந்தன் வாழ்வில் அசையாத கண்மாலை ஓ எந்தன் வாழ்வில் ஓ அசையாத கண்மாலை உம்மையே நம்புவே உண்மையா அவரை நம்புனீங்கன்னா உண்மையாய் ஆராதிப்பே உம்மையே நம்புவே ஆராதிப்பேன் நம்பிக்கை நாயகன் எந்தன் வாழ்வில் எந்தன் வாழ்வில் அசையாத கண்மாலையே. Hallelujah, Lord Jesus. We want to worship you this morning time. We want to praise your name. We want to glorify your name. We want to exalt your holy name in this place, Lord Jesus. Because you alone are worthy. You alone are holy. You alone are worthy to be praised, worthy to be adored in this morning time, Lord Jesus. Lord, we want to thank you that we are here in your presence to give you glory and to give you praise in our lives, Lord Jesus. Lord, we want to thank you that your grace is surrounding us. Come on and close your eyes and raise your hand and say, Lord, we want to thank you in this place. We want to worship you in this place. We want to give you glory in this place, Lord Jesus. For you alone are worthy, Lord Jesus. For you alone are worthy in this place.
For you alone are worthy in this place. Come on and raise your hand and close your eyes and say, Lord, we want to thank you. We want to worship you. We want to praise you in this morning time, Lord Jesus, that your grace will overflow in our life, that your glory will overflow in our life, that even as I am standing here, even as I am raising my hands, I believe that you are a God who is working in my life in a mighty way. You are a merciful Savior. You are a wonderful God, that even as I am standing here this morning time, I believe that you are a God who answers prayers. How many of you believe that this morning time? Come on and raise your hands, and we're going to move into a time of worship before we finish, and we're going to declare and say, He is a God who answers prayers. We worship you in this place. We worship you in this place, Lord. For you alone are worthy, Jesus. Come on and raise your hand and say, you alone are worthy, Lord. You alone are worthy, Lord Jesus. You alone are worthy, Lord Jesus. Come on, wherever you are, just raise your hand and surrender to God and say, you alone are worthy, Jesus. Yes, Lord. You alone are worthy, Jesus. You are Alpha and Omega. We worship you, our Lord. You are worthy to be praised. You are Alpha. You are Alpha. Come on and raise your hand and say, and Omega. We worship you. We worship you, our Lord, for you are worthy to be. You are Alpha and Omega, we say, for you are Alpha. You are Alpha and Omega, and Omega. We worship you. We worship you, our Lord. For you are. Come on and raise your hand and say, we give you all the glory in this place, Jesus. For we give you all the glory. We worship you. We worship you, our Lord. For you are worthy. Worthy to be praised. We give you all. We give
Wonderful, merciful Savior, precious Redeemer and friend. Who could have thought? Who would have thought that a lamb could rescue the souls of man? Oh, you rescue the souls of man. Wonderful, merciful, wonderful, merciful Savior. Come on, sing with me. Precious Redeemer and friend. Who would have thought? Who would have thought that a lamb would rescue the souls of man? Oh, you rescue the souls. You are the one. You are the one that we praise. You are the one we adore. You give the healing and grace. Our hearts always hunger for. Oh, our hearts always. You are the one, Lord Jesus, we sing. You are the one that we praise. You are the one we adore. We say you give the healing and grace. Our hearts always. Oh, our hearts always. Counselor, comforter, we say. Counselor, comforter, keeper, Spirit, we long to embrace. You offer hope. You offer hope when our hearts, that's right, hopelessly lost our way. Oh, Almighty, infinite Father. Almighty, infinite Father, faithfully loving your own. Here in our weakness, you find us falling before your throne. Oh, we're falling before your throne. You are the one. You are the one that we praise. You are the one we adore. You give the healing and grace. Our hearts always hunger for. Oh, our hearts always hunger for. Oh, you are the one that we praise. You are the one we adore. We say you give the healing and grace. Our hearts always hunger. We say, oh, our hearts always hunger for. You are the one. You are the one that we praise. You are the one we adore. You give the healing and grace. Our hunger for. Oh, our hearts always. Just the church. You are the one that we praise. You are the one. You are the one. You give the healing and grace. Oh, our hearts always hunger for you are great. You do miracles so great.
There is no one else like you. Come on and raise your hand and say, there is no one else like you, for you are great. You do miracles. There is no one else like you. There is no one else like you. You deserve the glory and the honor. Lord, I lift my hands in worship as I lift your holy name. You deserve the glory and the honor, Lord. Oh, I lift my hands in worship as I lift your holy name. You are great. You do miracles so great. There is no one else like. Come on and raise your hand and say, there is no one else like you. You are great. You do miracles so great. There's no there is no one else like you. We say, you deserve the glory. In every situation of my life, I want you to raise your hand and declare this morning time, I will lift my hands in worship and I will bless your holy name. Come on and say, you deserve the glory and the honor, Lord, because as I sing, as I worship, that every wall of Jericho that is surrounding my life is shaking this morning time. Come on and raise your hand and say, you deserve the glory and the honor. Here we go. Hey, and the honor, Lord. Lord, I lift my hands in worship as I lift your holy name. You deserve the glory. Come on and raise your hand and say, this morning time, there's going to be a breakthrough in my life in the name of Jesus. Wherever you are, raise your hand and say, as we lift your holy name, oh, you are great. You do miracles so great. There is no one else like you. We declare this morning time, பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. Deserve the glory. Just a few more minutes. There's a breakthrough that is available in your life this morning time. I want you to get ready that as we sing this morning time, that the Spirit of God is moving in your life. I believe this morning that as you're singing, there's a healing and there's an anointing that's happening. Don't open your eyes wherever you are. Close your eyes and raise your hand and say, this is my moment for miracles. This is my moment for breakthrough. Come on, wherever you are, you deserve the glory and the honor and the anointing and the breakthrough and the deliverance. Are you ready to worship? You deserve the glory and the honor and the honor. Lord, we lift. Come on and raise your hand and get ready for a miracle. Here we go. You are great. You are great. You do miracles so great. There is no one else like
There is no one else like you. You are great. There is a breakthrough that is available in my life this morning time. Get ready for the miracle of God. One. Oh, you are great. You do miracles so. There is no one else like you. There is no one else like you. You are great. You do miracles so great. There is no one else. Raise your hand up and let the anointing of God take control. We're gonna just worship God for 5 minutes. Here we go. Let the power of God work in your life this morning time. Let there be a healing. Let there be a deliverance. Let there be a breakthrough. Wherever you are, in the name of Jesus, I speak a breakthrough over your life. There is a healing. There is an anointing. There is a breakthrough that is available in your life this morning time. Wherever you are, get ready for the breakthrough of God. Get ready for the breakthrough of God. God is speaking to you this morning time. God is speaking to you this morning time. Here we go. Let the anointing of God take control. You are great. You do miracles. There is no one else like you. There is no one else. You are great. You do miracles so great. There is no one else. Because I believe, Lord, there's nobody else. Nobody else. If anybody in church today morning is saying, only God can solve my problem, I want you to raise your hand and say, you are great. You do miracles so great. There is no one else like you. In the name of Jesus. James chapter 1 verses 6. For he who asks without doubting will receive this morning time. Are you ready? Here we're going to pray for 2 more minutes. And I want you to close your eyes and say, Lord, just as it is written in James chapter 1 verses 6, I will declare, Lord, this morning time that there will be a healing in my life. And I will ask in the name of Jesus. I'm going to ask this morning time. Open your mouth and say, I am asking for my family. I am asking for my life. I am asking for my marriage. I am asking for my relationships. I am asking for my children. I am asking for my finances. I am asking for my job. I am asking for my salary. That this morning time there will be a breakthrough in my life in the name of Jesus. We declare it this morning time. Only God can do the miracle. That's why we say, for you are great. You do miracles. There is no one else. For you are great. You do miracles. There is no one else. Be seated. Amen. Hallelujah. Glory. Hallelujah. What a wonderful Jesus we have. Amen. There was an amazing word in the Revelation 11:19. Hallelujah. I want you to remember that always. Hallelujah. It says you are able to see the ark of God. Amen. So that is a great thing Jesus has made for you and me. Hallelujah. Today morning, believe in Jesus Christ. You're so blessed person that today morning you're in the house of the Lord. Amen. It's your appointed time with Him. Let's put a hand to receive the word of God and the man of God for this hour.
Praise the Lord. Hallelujah. Praise be to God. Amen. With the time that God has given us, we want to praise Him for this opportunity because He is worthy to be praised. Amen. What a faithful God we serve. Hallelujah. He's a good God. Amen. He's a wonderful God. I thank God for new chances and new opportunities, and we are all family, so we're going to support each other. Amen. So, what a faithful God we serve. This morning, if there is anything that is very clear from worship and from the prayer that we started till we moved in, if there's one message that is clear, is that God wants to do something new in your life in this summer. Hallelujah. ஹல்லேலூயா. இந்த நாளிலே துவக்கத்திலிருந்து இம்மட்டுமாய் நாம் கர்த்தரை ஆராதித்த எல்லா காரியங்களிலும் கர்த்தர் ஒரு காரியத்தை குறித்து தெளிவாய் பேசியிருக்கிறார். இந்த நாளிலே அவர் ஒரு புதிய காரியத்தை செய்ய ஆயத்தமாய் இருக்கிறார். Hallelujah. New beginnings. Amen. ஒரு புதிய ஆரம்பம். Amen. New things in our life that God is working. Hallelujah. கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை நம் வாழ்க்கையில செய்ய இந்த நாளிலே ஆயத்தமாய் இருக்கிறார். Amen. I want you to look to your neighbor this morning and say, God is doing something new. Amen. Hallelujah. God is doing something new. I believe it this morning. He's doing a new thing. கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை செய்கிறார். ஆமென். We're going to go into the word. Let's close our eyes before we do that. Heavenly Father, we want to thank you for this time. Bless this moment that we are about to have. As your servants are here in the front speaking your word, anoint us, Lord. Let the word that is being spoken be received by the people here in good soil, that it will grow in their life. In the name of Jesus we pray. Amen. Amen and amen. Hallelujah. What a joy it is to be in the house of God and to be with His family. Amen. We really did miss all of you because we don't get to see you in a week. So we missed you. So nice to see you in church. Amen. கர்த்தருடைய சமூகத்திலே அப்படியாய் குடும்பமாய் இருந்து ஆண்டவரை ஆராதிப்பது எத்தனையாய் மகிழ்ச்சியும் இன்பமுமான காரியமாய் இருக்கிறது. Hallelujah. Look to your neighbor and say, nice to see you today. Nice to see you. Amen. Tap someone next to you and say, nice to see you. Hallelujah. This morning time, what I would like to look at very briefly with the time that we have is two important words, and that is the authority of God. Somebody say authority. இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை குறித்து நாம் தியானிக்க இருக்கோம். அதிலே அதிகாரமும் வல்லமையும் குறித்து இரண்டு காரியங்களை சொல்கிறேன். And the power of God. We thank God. Brother Jason has run before us. The power of God. Somebody say power. Look to your neighbor and say power. Look to your neighbor and say authority. Now those are two different things, because this morning time we all know that Jesus died to save the world and He was risen again so that all men can believe. Amen. இந்த நாளில் நாம் அறிந்திருக்கிறோம், தேவன் நமக்காய் தன்னுடைய ஜீவனை கொடுத்து அந்த வல்லமையும் அதிகாரத்தையும் நாம் பெற்றுக்கொள்வதற்காக நம்ம இந்த இடத்துல அழைத்து வந்திருக்கிறோம். And we believe that the promises of God is yes and amen, and He said that He is going to heal us, He is going to deliver us, He is going to take care of us. But still, not all men are saved. Still, people die without knowing Jesus. Still, our prayers are not answered. Still, we are waiting for whatever God has promised. And no matter how much we speak, nothing has really changed. What's the difference with what God said versus what's happening in my life? தேவன் தன் ஜீவனை கொடுத்து நம்ம அவருடைய வல்லமையினாலும் அதிகாரத்தினாலும் வாழ்க்கையிலே அநேக காரியங்களை செய்ய இந்த நாளிலே நம்மளை அழைத்திருக்கிறார். அப்படியாய் அவர் செய்ய ஆயத்தமாய் இருக்கிறார். இருந்தாலும் அநேக நாட்கள் நாம் ஜெபித்தும் நாம் வேண்டுதல் செய்தும் காத்திருந்தும் அந்த காரியங்கள் இன்றளவும் நடக்காமல் இருப்பதற்கு என்ன காரணம் என்று சொல்லி இந்த நாளில் நாம் ஆராய வந்திருக்கிறோம். And someone wrote this somewhere, and it's something that I want to share with you, is that there were a beautiful example of two people who work for the same government. Somebody say government. Two people. One is the police officer. When he stops and he raises his hand, usually we stop. Usually the car will stop. But the same police officer, when there's a war going on or there's a conflict going on, he cannot go and tell the tank or the plane, the machine, the fighter plane to stop. It will not stop. But same authority from the government. But the difference is, the person who's working in the military, the commander, when he says stop, the tank should stop, the plane should stop. Same people, same government, same
role, same government, but different power. Do you know what I'm saying? உதாரணத்துக்காக 2 அரசாங்க அதிகாரிகளை நாம் நினைத்துக் கொள்ளலாம். ஒருவர் இராணுவ அதிகாரி, மற்றொருவர் போக்குவரத்து அதிகாரி. இருவருமே அரசாங்க அதிகாரத்தை பெற்றவர்களாக இருந்தாலும் இராணுவ அதிகாரி தளவாடங்களிலே இருக்கிற இராணுவ காரியங்களை குறிக்க அதிகாரத்தை உடையவராகவும், போக்குவரத்தில் இருக்கிற அதிகாரி சாலையில் இருக்கிற போக்குவரத்தை ஒழுங்கு செய்கிற அதிகாரத்தை உடையவராகவும் இருக்கிறார். இருவருக்குமே அரசாங்க அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்தாலும் அவர்களுடைய அதிகாரங்கள் வேறு வகையாய் உள்ளது. How many of you are with me this morning? Somebody say police officer. Somebody say military. In the same way, we and me need to understand that authority is the permission. Somebody say permission. God has given me permission to be saved. God has given me permission to be healed. God has given permission for me, for my life to be taken care of. God has given permission for me to be blessed. Authority is permission. Somebody say permission. அதிகாரம் என்பது ஒரு காரியத்தை நாம் செய்வதற்காக கொடுக்கப்படுகிற ஒரு வாய்ப்பு. ஆனால் வல்லமை என்பது அதை காட்டி Not the power, only authority. அதிகாரம் என்பது நாம் ஒரு காரியத்தை செய்வதற்காக நமக்கு கொடுக்கப்படுகிறதான ஒரு வாய்ப்பு. அது எல்லா காரியங்களிலும் எந்த ஒரு காரியத்தை நாம் முயற்சி செய்தாலும் ஜெபிப்பதற்கும் மற்ற எல்லா காரியங்களும் செய்வதற்கு அதிகாரம் என்பது ஒரு காரியமாக அதை முன்னெடுப்பதற்கான ஒரு காரியமாக இருக்கிறது. Hallelujah. Somebody say permission. Look to your neighbor and say permission. So I have the permission to be saved. I have the permission to be blessed. But the power is the effectiveness to carry out that permission. Yes, you are permitted to be blessed, but it is going to be a decision that you and me are going to take today if we want to be blessed, if we want to accept Jesus in our life, if we want the power of God to work in our life. And this is where we have something called the power to execute the authority that God has given us. Somebody say power. அதிகாரம் என்பது அதனுடைய அனுமதி, ஒரு காரியத்தை நாம் செய்வதற்காக அனுமதிக்கப்படுகிற ஒரு காரியமாக இருந்தாலும், வல்லமை என்பது அதிலும் வேறுபட்டதாக அந்த அதிகாரத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கான ஒரு காரியமாக, ஒரு செயல்படுத்துகிறதற்கான ஒரு காரியமாக நாம் பார்க்க முடியும். நாம் ஜெபிப்பதற்கு மற்ற எல்லா காரியங்களுக்கும் அதிகாரம் என்பது ஒரு அனுமதியான காரியமாக இருந்தாலும், வல்லமை என்பது அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு காரியமாக நாம் பார்க்க முடியும். To execute the authority that God has given us. Somebody say authority. Somebody say power. Are you with me so far? Matthew chapter 28 verses 18 and 19, it says that all authority has been given to me. Me is Jesus. That's what the word is saying. All authority has been given to me. Media team, Matthew chapter 28 verse number 18. We're going to wait for them and they're with us. மத்தேயு 28வது அதிகாரம் 18-19 வசனங்களை நாம் எடுத்து வாசிக்கலாம். அதிலே ஆண்டவராகியவர் சொல்லுகிற காரியம், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Somebody say authority has been given to Jesus. So he gives the authority to his disciples and to everybody in verse number 19, and he says, therefore go. Somebody say go. மத்தேயு 18வது அதிகாரத்தில் 19வது அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது அதில் நீங்கள் புறப்பட்டு போய் என்று சொல்லி இருக்கிற காரியங்கள், புறப்பட்டு போங்கள் என்று சொல்லி போ என்று சொல்லுகிற காரியங்களை நாம் பார்க்கிறோம். Somebody say you have the authority because God has given it to you. He's given you permission. Hallelujah. Tap your neighbor and say God gave you permission. Now here's the story. Mark chapter 9 verses number 18, and Jesus introduces such a beautiful story to us to show you how power needs to be executed. Mark chapter 9 verses 18, there was some boy who was suffering with a demonic spirit. Somebody say spirit. It was throwing him around and he was going to lose his life. So the father is saying, I asked your disciples. Somebody say asked your disciples. Somebody say ask. They were not able to give him the healing. Somebody say not able. நாம் மார்க் 9வது அதிகாரம் 18வது வசனத்தில் இப்படியாய் பார்க்கிறோம். ஒரு பிசாசு பிடித்திருந்த ஒரு மகனை குறித்து அவனுடைய தந்தை ஆண்டவராகிய அவருடைய ஊழியக்காரர்களை குறித்து பேசுகிற காரியங்களை நாம் பார்க்கிறோம். அது அவனை அலைக்கழிக்கிறதான காரியங்கள், அந்த காரியங்களை குறித்து நாம் அதில் வாசிக்கிறோம். They are causing deliverance. They're saying heal this boy, but no healing is coming. Somebody say no healing. Then in verse number
29. Mark chapter 9, verses number 29. Jesus is asking, Mark chapter 9, verses 28, sorry. Jesus is asking them, what happened? The disciples are saying, we could not cast him out. மத்தேயு 9வது அதிகாரம் 28வது வசனத்தில் நாம் இப்படியாய் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய சீஷர்கள் அவர்கள் அதை ஏன் என்னால் அதை துரத்துவிடக் கூடாது இருந்தது என்று சொல்லி கூடாமற் போனது என்று சொல்லி அவர்கள் கேட்கிற காரியங்களை நாம் பார்க்கிறோம். And then verse number 29, Jesus says, these things can only come out with fasting and prayer. Amen. 29வது அதிகாரத்திலே இயேசுவானவர் இப்படியாய் குறிப்பிடுகிறார், இப்படியான பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலுமே அன்றி வேறு ஒன்றினாலும் புறப்பட்டு போகாது என்று சொல்லி. And we're seeing a situation in the Bible that God has introduced for us is that yes, the authority is given to the disciples. Yes, the power of healing is there with the man of God. But no healing or no act was enough to rescue this boy who was suffering from demonic deliverance, and the disciples asking God, what's happening? Is the power not working? No, the power is working. It's just that you're not using it properly. These things need, somebody say prayer, somebody say fasting. Look to your neighbor and say prayer and fasting. நாம் அந்த அதிகாரங்களில் பார்க்கும் பொழுது அவருடைய சீஷர்கள் கேட்கிறாள், ஏன் உம்மால் கூடாமல் போனதா, உம்முடைய ஜெபம் கேட்கக்கூடாமல் போனதா, அதிகாரம் உமக்கு இல்லாமல் போனதா என்று சொல்லி அவர்கள் கேட்கும் பொழுதும் ஆண்டவராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், இது இந்த வகையான பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி போகாது என்று சொல்லி அதை தாண்டிலும் ஒரு காரியம் இருக்கிறதை நாம் அந்த இடத்துல பார்க்க முடியும். And that's the problem in today's Christian life and in our church life, is that the one message that I would like to leave with you is that there are certain things in our life that we are battling with, that we are struggling with, that require a little bit of attention and prayer and in fasting. And the enemy will do his best to give you a cavity. Somebody say cavity. Cavity is a gap, to give you a gap from not praying and not fasting and keeping you so busy, so distracted that you have to suffer with this demonic or this problem in your life, just like this boy, till Jesus comes and says, you need prayer and fasting to push this out. Am I speaking to somebody? நாம் அப்படியே அநேக நாட்கள் நாம் ஆண்டவரிடத்திலே காரியங்களை நாம் கேட்டும் நாம் பெறக்கூடாதபடிக்கு ஏதோ ஒரு காரியம் தேவனிடத்திலிருந்து வருவதற்கு ஒரு பகுதி வெறுமையாய் காணப்படுகிறது. அது தேவனிடத்திலிருந்து கிரியை செய்யக்கூடாதபடிக்கு நாம் ஜெபிக்கிற காரியங்களிலே பதிலை பெற்றுக்கொள்ளக்கூடாதபடிக்கு ஏதோ ஒரு காரியம் தடையாய் இருப்பதை நாம் இந்த நாளிலே அறிகிறோம். அது உபவாசத்தினாலும் தேவனுடைய அப்படியாய் நாம் ஜெபத்தினாலும் அந்த காரியங்களை நாம் மாற்ற முடியும். So here's the thing I want to leave with you is that maybe the disciples were praying, maybe they were praying very well, maybe they didn't pray that day, maybe they were forgetting to pray with that person. We do not know because the Bible doesn't tell us, but the Bible just tells us one thing, is that the deliverance can only come through prayer and fasting. So the question that you and me need to ask is, God, what am I doing wrong? Maybe I've been praying, maybe I've been fasting. Why is this problem not left my life? What do I need to change? நம்மளுடைய வாழ்க்கையிலும் அப்படியாய் நாம் ஜெபிக்கிறோம், விசுவாசிக்கிறோம், இப்படியான காரியங்கள் தொடர்ந்து நாம் செய்து கொண்டிருந்தாலும் கர்த்தருடைய காரியத்தில் ஒரு சில காரியங்களுக்காய் நாம் ஜெபிக்கிற அநேக நாள் ஜெபிக்கிற காரியங்கள் அது ஒரு முடிவுக்கு வராமல் இருப்பதற்கு ஏன் என்று சொல்லி நாம் இந்த நாளிலே தேவனிடத்திலே யோசிக்கணும். So this story has a bit of hints. Somebody say hint. There's some clues in the story that we're going to read today and we're going to understand. ஒரு சில காரியங்களை நாம் இந்த நாளிலே தியானிக்கலாம், எந்தெந்த காரியங்கள் எல்லாம் இப்படியாய் அந்த ஜெபத்திற்கு தடையாய் இருக்கிறது என்று சொல்லி. Mark chapter 9 verses number 14. In the beginning of the story we see a hint over there. What's the hint? Mark chapter 9 verses number 14. It says that, and when they came, somebody say when they came, they saw a big crowd around the disciples. Somebody say crowd. Where was the crowd? Standing around the disciples when they were praying for this deliverance. Are you with me this morning? Crowd. Somebody say crowd. நாம் மார்க் 9:14 பார்க்கும்போது, பின்பு அவர் சீஷரிடத்தில் வந்தபோது அவரை சுற்றிலும் திரளான ஜனங்கள் நிற்கிறதே அவர்களுடைய வேதப்பார்கள் இருக்கிறதையும் நாம் கண்டோம். ஒரு கூட்டம். The first clue is that to
prevent you from praying, the enemy will always send distractions in your life. Always people around, always distractions. People were arguing with him. Look what it says. The scribes were arguing with him. Whenever there's a prayer and deliverance needed in your life, whenever you are crying and saying, God, this needs to change, the first clue, and I know there's a lot of distraction right now in church as well. That's okay. We're a family. But I want you to pay attention that there was a clue there that said there were people around him arguing with him, surrounding the disciples. When they were praying for deliverance, all these people were there causing pressure. Amen? Somebody say distraction. முதலாவது குறிப்பு நாம் பார்க்கும்பொழுது கவனத்தை சிதறடிக்கிறதான காரியத்தை நாம் அறிந்து கொள்ளலாம். அப்படியா அங்கே ஜெபிக்கிற நாம் ஒவ்வொரு நம்மை சுற்றி இருக்கிற சூழ்நிலையை நாம் பார்க்கும்பொழுது இந்த காரியம் முதலாவது குறிப்பு சிதறடிக்கிறதான காரியம், கவனத்தை சிதறடிக்கிறதான காரியம். Why I'm saying that is in Mark chapter 9 verse 14, the Bible uses the word argument. Look at the word. What does it say? The people around him were arguing with the disciples. Only when we need prayer, only when we are praying for deliverance, there will be arguments and there will be distractions and there will be words that are being spoken to distract us and our mind from praying and concentrating in prayer. Am I with somebody today? Only when we start needing to pray, people's words, things around us, distractions. Somebody say distractions. This is the first work of the enemy to prevent you from causing deliverance in the life that is needed. First hint, distraction. சத்ருவானவன் செய்கிறது மிகப்பெரிய காரியம். முதலாவது குறிப்பாய் நாம் பார்க்கும்போது நாம் ஜெபிக்க தொடங்கும்பொழுது அவன் நம்மளுடைய கவனத்தை சிதறடிக்கிறதான காரியத்தை நாம் பார்க்க முடியும். நாம் எப்பெல்லாம் ஜெபிக்குவதற்கு என்று நாம் கடந்து வருகிறோமோ, எப்பெல்லாம் தேவனோடு கூட இடைப்படும்படியாய் அவர் கரத்திலிருந்து ஆசீர்வாதங்களையும் விடுதலையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபத்தில் அமரும்பொழுது நம்மளுடைய காரியங்கள் சத்ருவானவன் செய்கிறது முதலாவது கவனத்தை சிதறடிக்கிறதான காரியத்தை நாம் பார்க்க முடியும். Second thing that we're seeing, second clue is tiredness from prayer. Amen? Somebody said tiredness. Mark chapter, sorry. ரெண்டாவது காரியம் நம் சோர்வை கொண்டு வந்து நம்மை அந்த ஜெபத்திலிருந்து விலக்குவதாக சத்ருவானவன் செய்கிற கிரியை பார்க்கும். Read with me Mark chapter 9 verse 21. It's going to come on the screen right now. Mark chapter 9 verses 21. Everybody who is sleeping say amen. Hallelujah. We're going to speak to you after church. மார்க் 9வது chapter அதிகாரம் 9 verse number 21. மார்க் 9வது அதிகாரம் 21வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். Jesus is asking, how long is this happening to the boy? Somebody say how long? Till his childhood. Somebody say till he was small. Now imagine how much of prayer, how much of problem this family might have been going through. Till his small age, this boy has been suffering. அந்த இடத்துல நாம் பார்க்கும்போது அந்த வசனங்களிலே தேவன் இப்படியாய் கேட்கிறார், எவ்வளவு காலமாய் என்று நாம் பார்க்கிறோம். அப்படியாய் எத்தனை நாட்களாக இந்த காரியங்கள் நடக்கிறது என்று சொல்லி இயேசுவானவர் கேட்கிற காரியங்களை நாம் அந்த வசனங்களிலே பார்க்கிறோம். Here's verse number 22. The boy's father is answering him, and this is the problem. Somebody say problem. So verse number 22. What's the problem? Let's read. The boy's father is asking him, since he was small, he will always fall into the fire. It'll always try to kill him. He's explaining the problem. But here's what's happening. If you can do anything, somebody say, if you can do anything. நாம் மார்க் 29:22 பார்க்கும் பொழுது உம்மால் ஏதாகிலும் காரியம் செய்யக்கூடுமானால் என்று சொல்லி அதில் நாம் வாசிக்கிறோம். Because in the previous verses, the boy's father saying the disciples couldn't do anything. If you can do something, heal him. அங்கே அந்த மகனுடைய தகப்பனானவர் இயேசுவிடத்தில் சொல்லும்போது உம்முடைய சீஷர்களால் இது கூடாமல் உம்மால் கூடுமானால் என்று சொல்லி அவர் அங்கே கேட்கிற காரியங்களை நாம் பார்க்க முடியும். As a father, he's asking because the boy has suffering for so long. So he's just asking God, if you can do something, please heal him. If you can. But verse number 23 surprised me. Why did Jesus answer so rudely? Look at this. Verse number 23, Jesus says, if you can. Not if I can. If you can, believe and he will be healed. அதற்கு அடுத்த வசனம் 23வது வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது இயேசு அவனை நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் என்று சொல்லுகிற காரியங்களை பார்க்கிறோம். அது ஒருவேளை கோபத்தின் வெளிப்படையாக அப்படியாக அல்ல, ஆனால் ஆண்டவர் அவனோடு கூட அந்த தகப்பனோடு கூட கேட்கிற காரியங்களை நாம் பார்க்க முடிகிறது. Tap your neighbor and say, if you can.
Because you see, the reason why Jesus was rude is because when you have cancer, the doctor will not come and say, "Oh, I'm sorry, take some rest. I know, let's not inject you with the treatment for cancer because it's painful, the treatment for cancer. Let's not inject you. Let's wait till it becomes dangerous. Then let's help you." The doctor will not be kind to you. He will be rude to you. He will say, "Now you have to go for chemotherapy. Now you have to lose your hair. Now you have to go through the treatment." If anybody has been through that painful, or if you've seen someone been through that painful treatment, you know what I'm talking about. People will not be rude to you when you are in a life and death emergency. Am I speaking to somebody? There was an emergency happening. Jesus didn't have time to play. Somebody say no play. Jesus had to look at him and say, "If you believe, this boy will be healed." Why? Because the boy's father never asked, "Show mercy on me." Or the boy's father never said, "I have compassion." The boy's father did something that you and me all often do. He prayed to God, but also knew maybe Jesus will not heal him. A 50% prayer. Am I speaking to somebody? Look at the previous verse. Verse number 22. "If possible, show compassion on us." Because he had 50% faith. Maybe Jesus cannot heal him because the disciples could not. The second problem is when you pray with half believing, nothing's going to happen. The problem was because you became tired of praying. From childhood, he's been praying and praying and praying, never answered. So he's saying, "God, if you are going to heal, they've reached that stage." இந்த வசனங்கள் நாம் பார்க்கும்போது தேவன் அந்த தகப்பனோடு கூட கோபமாக பேசவில்லை, அவனை கடிந்து கொண்டு பேசவில்லை. உதாரணத்துக்கென்று நாம் பார்த்து கொண்டோம் என்று சொன்னால், ஒரு புற்றுநோயாளியாய் இருக்கிற ஒருவனிடத்திலே ஒரு மருத்துவர் அப்படியாக சாதாரணமாக பேச மாட்டார். ஏனென்று சொன்னால் அது எவ்வளவு ஒரு முக்கியமான காரியம், அவனோட வாழ்க்கையில் எந்த கட்டத்தில் அவன் கடந்து சென்று கொண்டிருக்கிறான் என்று அவர் அறிந்திருப்பார். அந்த நேரத்தில் பேசுகிற வார்த்தைகள் எல்லாமே முக்கியமானதாக இருக்கும். நம்மளுடைய வாழ்க்கையிலும் கூட அப்படியான காரியங்களில் நாம் கடந்து செல்கிறோம். இந்த இடத்துல குறிப்பாய் பார்க்கும்போது அந்த தகப்பனானவர் தேவனிடத்தில் கேட்கிற "உம்மால் கூடுமானால்" என்று சொல்லி, இதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், அவிசுவாசமாக ஒரு 50% மாத்திரமே அவனுடைய ஜெபம் கேட்கப்படுமா, உம்மால் கூடுமானால் என்று சொல்லி கேட்கிற காரியங்களை பார்க்கிறோம். Hallelujah. It's a bit long, but am I speaking to somebody? This morning time, if you have been in a position in your life where you have been praying for a problem for so long and God has not been answering, that you have reached a position in your life that you believe, maybe God's not going to answer me. So let me just pray, "God, if you want to heal me, heal me." God is speaking to you this morning time and saying, pray without ceasing. 1 Thessalonians chapter 5 verse 17 says, "How should you pray? Pray every day till it's time to go. Pray without ceasing." Even though the prayer is not answered, even though the answer has not come, even though I don't see a miracle, my attitude, I will be praying without ceasing. நம்மளுடைய வாழ்க்கையிலே கூட நாம் அநேக காரியங்களுக்காக ஜெபித்து, ஒருவேளை இது நடக்குமா நடக்காமல், ஒருவேளை இது நடக்கவே நடக்காது என்று கூடிய நாம் தீர்மானித்து, ஆனாலும் கூட நாம் ஜெபிப்போம். ஒருவேளை தேவன் இந்த காரியங்களை செயல்படுத்த மாட்டார் என்று சொல்லி நாம் முடிவுக்கு கூட வந்திருப்போம். ஆனாலும் தேவன் சொல்லுகிறதான காரியம், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி. James chapter 1 verse 6 says, "For anyone who prays but who doubts while praying is like a wave in the sea, just tossed around." No wonder our prayer is not heard. யாக்கோபு 1வது அதிகாரம் 6வது வசனத்திலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அங்கே இப்படியா எழுதப்பட்டிருக்கிறது, நம்மளுடைய விசுவாசத்தோடு கூட நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி, அதில் எவ்வளவு ஆகிலும் சந்தேகப்படாமல் முழு விசுவாசத்தோடு கூட நாம் ஜெபம் செய்ய வேண்டும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. And you might be saying, "I did everything. I prayed with believing. I prayed with faith. I prayed without ceasing, and still nothing has answered in my life." And for you, God is saying in Matthew chapter 6 verses 10, "Our Father who art in heaven, hallowed be thy name. Your kingdom come, and your will be done." Whatever your will is in my life, let it be done. But my job is, I will keep believing. I will keep praying. I will keep pushing for prayer. Somebody say, "I will keep doing it."
நாம் அப்படியாய் தொடர்ந்து ஜெபித்தாலும் நம்மளுடைய காரியங்கள் நிறைவேறாமல் போனது நிமித்தம் நாம் சோர்வடைந்து இருந்தாலும் தேவன் இந்த நாளிலே நமக்கு கூறுகிறதான வார்த்தை மத்தேயு 6வது அதிகாரம் 10வது வசனத்தில் இப்படியா எழுதப்பட்டிருக்கிறது, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக என்று சொல்லி, அப்படியாய் தேவனுடைய சித்தம் இந்த நாளிலே நம்ம வாழ்க்கையிலே நிறைவேறும் என்று சொல்லி விசுவாசத்தோடு கூட நாம் ஜெபிக்க நாம் பழகிக் கொள்ள வேண்டும். So God is looking at this father who was suffering and he's asking him, will you show compassion to my son and to my life? And what does God reply? What does Jesus reply? If you believe that all things are possible, your son will be saved. So this morning time, God is looking at us. How much times God will look at us? If He can look at the disciples and say, only prayer and fasting will give deliverance, how many times can Jesus look at us and say, you need to pray and fast more? Amen? How many times would God look at us and say, you need to improve your prayer life and improve your fasting? Hallelujah. But not just improve it for the sake of doing it, but improve it with faith and saying, God, give me the strength to continue praying, continue fasting. Even though I have been waiting, I believe your will be done in my life. Hallelujah. நாம் அநேக காரியங்களுக்காக ஜெபித்து அந்த நாம் வாசிக்க கேட்ட அந்த பகுதியில் இந்த தகப்பன் கேட்பதை போல உம்மால் கூடுமானால் என்று சொல்லி நாம் பார்த்தோம். சீஷர்களும் கூட விசுவாசித்து ஜெபித்து அந்த காரியங்கள் நடக்காமல் போனாலும் தேவனிடம் இந்த நாளிலே சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் நீ விசுவாசிக்க கூடுமானால் இந்த காரியம் உனக்கு ஆகும் என்று சொல்லி தேவன் இந்த நாளிலே உரைக்கிறார். So this morning time, as we are finishing our sermon and as we are standing here and we are all praying for a prayer request, everybody in this room has a prayer request. Jesus is looking at you and saying, if you can, all things are possible for the one who believes. According to my will, of course, but all things are possible to the one who believes. Look to your neighbor and say, if you can. நாம் அப்படியாய் சபையாய் இந்த நாளிலே இருக்கிறவர்களுக்கு தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தை என்னவென்று சொன்னால், நீ விசுவாசிக்க கூடுமானால் இது ஆகும் என்று சொல்லி நம்மளுடைய ஜெபத்திற்கு பதிலை நாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். அந்த காரியங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறதாக வார்த்தை, நீ விசுவாசிக்க கூடுமானால் இந்த காரியங்களிலே ஜெயம் உண்டாகும் என்று சொல்லி. Look at the answer of the boy's father, verse number 24. He says, yes, I believe, but help me with my unbelief. He doesn't say, yes, I believe, heal my son. He doesn't say, yes, I believe, give me the healing. The boy's father understood the problem. Yes, I believe, help me with my unbelief, because I've been living a life of prayer and prayer and prayer and no answer has come. So help me with what? My unbelief. Somebody say unbelief. To you, God is saying, He is a God who sees you. He is a God who answers you. You and me need to pray without ceasing. Or you and me need to pray continuously. Hallelujah. Because certain things in our life can only come out through fasting and prayer. நாம் அடுத்த 24வது வசனத்திலே பார்க்கும் பொழுது அந்த மகனுடைய தகப்பனார் சொல்கிறார், என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே வருந்தி கேட்கிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கையிலும் அந்த காரியங்கள் நீங்க வேண்டும் என்று சொன்னால் நம்மளுடைய அவிசுவாசம் நீங்க வேண்டும். நாம் தொடர்ந்து ஜெபிக்கிற அந்த காரியங்களை இடைவிடாமல் ஜெபிக்கிறதிலே நாம் பழகிக் கொள்ள வேண்டும். Then Jesus heals the boy. And that's the story. That's the end of the story. Amen? The healing is complete. அந்த மகன் குணப்படுத்தப்பட்டான். But the healing came after the unbelief was sorted out. Amen? அந்த குணமாக்குதல் எப்போது நடந்தது என்று சொன்னால் அந்த அவிசுவாசம் நீங்கி அவனுக்கு விசுவாசம் பெருகின போது. So if you and me don't wake up, the enemy will work in our life in such a way that whenever you need to pray for a miracle in your life, he will send distractions. Whenever you need to pray for a miracle in your life, he will send people around you. Too many opinions. That's what we saw. A crowd was around him. Somebody say crowd. Whenever you need to be praying for a miracle, there'll be arguments. What did we see? Verse number 19, there were arguments. They were arguing in that place. Hallelujah. Whenever you need to see a breakthrough and a deliverance that is happening in your life, there's unbelief because you're tired of praying. All of these are distractions. Wake up and continue praying because God is causing a deliverance in your life.
God is causing a deliverance in your life. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் ஒரு ஆசீர்வாதத்திற்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அந்த காரியங்கள் நிறைவேறாமல் போனதற்கு என்ன காரியங்கள் என்று சொல்லி நாம் பார்த்தோம். அது நம்மை சுற்றி நெருக்குகிறதான அந்த கூட்டமாக இருக்கட்டும், நம்மை கவனத்தை சிதறடிக்கிற ஒரு காரியம் என்று சொல்லி நாம் பார்த்தோம். நம்மளுடைய வாழ்க்கையிலே சோர்வுகளை கொண்டு வருகிற ஒரு காரியம் என்று பார்த்தோம். இந்த எல்லா காரியங்களையும் நம்மை விட்டு நாம் விலக்கும் பொழுது, இடைவிடாமல் நாம் ஜெபிக்கும் பொழுது, கர்த்தர் பெரிய காரியங்களை, நாம் எதிர்பார்க்கிற காரியங்களை நம் வாழ்க்கையில செய்ய வல்லவராயிருக்கிறார். How many of you with me this morning time? Hallelujah. Hallelujah. Distractions, arguments, opinions from people, tiredness from believing. Somebody said tiredness. And all these things pulls you down from believing that God can do a miracle in my life. As you are entering into the month of August and as you are walking today, I want you to make a declaration in your life to say, Lord, even though I have been praying for a very long time, I will continue my faith in you. I will continue believing in you. I will continue doing what I need to do. Amen? அப்படியாய் வருகிற மாதத்துக்குள்ளாய் கடந்து செல்லும் முன்பதாக நாம் ஜெபிக்கும் பொழுது நமக்கு தடையாக இருக்கிற காரியங்களை நாம் பார்த்த நம்மை நெருக்குகிற காரியம் ஆகட்டும், விவாதங்கள் ஆகட்டும், வாக்குவாதங்கள் ஆகட்டும், சோர்வுகள் ஆகட்டும், இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நம்மை விட்டு எடுத்து நாம் அவிசுவாசத்திலிருந்து மாறி கர்த்தரிடத்தில் அதிக விசுவாசம் உள்ளவர்களாய் நாம் நடக்க பழகி கொள்ள வேண்டும். Hallelujah. How many of you believe that this morning time? If you believe, all things are possible for those who believe. Amen. Verses number 23. If you believe, hallelujah, there are certain things in our life that only can come out through prayer and fasting. Certain deliverances in our life that can only come out through prayer and fasting. Certain habits in our life that can only come out through prayer and fasting. Certain relationships can only be mended through prayer and fasting. Certain things in our life that are broken can only be fixed with prayer and fasting. Don't let the enemy distract you from what you need to be doing in your home and what you need to be doing in your houses, what you need to be doing in your personal life, what you need to be doing in your marriages, what you need to be doing with your children. Don't let the enemy distract you this morning time with so many things around you. You need to wake up and understand, God, I need to continue prayer and fasting in my life. Because certain things that need to come out. Yes, God has given me the power of healing. Yes, God has given me the permission to be saved. But some deliverances, somebody say some deliverances need prayer and fasting. This is what's happening. Hallelujah. So if you are in this place this morning time, I want you to stand up. We're going to finish and we're going to be praying and fasting. Thank you, Brother Jason. நாம் நம்மளுடைய வாழ்க்கையிலே அப்படியாய் நம்ம கட்டுப்பட்டு இருக்கிற காரியங்கள் ஆகட்டும், விடுதலையை நாம் வேண்டிக் கொள்கிற காரியங்கள் ஆகட்டும், நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் அந்தரங்கத்தில் செய்கிற காரியங்கள் ஆகட்டும், நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கிற காரியங்கள் ஆகட்டும், உறவுகளை தேடிக்கொள்கிற காரியங்கள் ஆகட்டும், ஒரு ஆசீர்வாதத்திற்காக வேண்டுகிற ஒரு காரியம், எந்த ஒரு காரியம் ஆனாலும் ஜெபத்தினாலும் விசுவாசத்தினாலும் அந்த காரியம் நிறைவேறும் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். சத்ருவானவன் அப்படியாய் நம்மை நெருக்குகிற எல்லா விதங்களிலும் நம்மளை கவனத்தை சிதறடிக்கிற காரியங்களாக இருந்தாலும் நாம் விசுவாசத்திலும் ஜெபத்திலும் நாம் தரித்திருந்தால் அந்த காரியங்களை தேவன் ஜெயத்தை தருவார் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ளலாம். Hallelujah. Hallelujah. And the best way is to make you a tired group of people who do not have time for prayer and fasting. This is what the enemy is best known as. You need to wake up and say, God, I need to continue my prayer and fasting. Tap your neighbor and say, wake up. Hell, somebody is just waking up now. Tap them and say, wake up. It's time for prayer and fasting. Look to your neighbor and say, prayer and fasting. There's nothing that cannot be healed by the name of Jesus. You have the authority for healing. How many of you believe that? Nothing in this world cannot be fixed in the name of Jesus. No finances is a lack because Jesus is our provider. The only difference is He's given you the permission. You need to exercise the power of God over your life. I believe that God will heal me. I will continue praying because that's what the Word of God has asked me to do. Even if the situation around me is against me, I will still keep praying and still keep waiting and still keep doing because what did Jesus say? Prayer and fasting. If He said that, I will do it. Am I with somebody today? Look to your neighbor and say prayer and fasting. Tap your neighbor and say prayer and fasting.
நாம் இரண்டாவதாக பார்த்த காரியம் நம்மளுடைய சோர்வு நம்மளுடைய காரியங்களுக்கு தடையாய் இருக்கிறது என்று சொல்லி அப்படியாய் நாம் தொடர்ந்து ஜெபிக்க ஒரு உற்சாகத்தோடு ஜெபிக்கிறவர்களாய் அப்படியாய் நாம் காணப்பட வேண்டும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். நம்மளுடைய வாழ்க்கையில் அப்படியாய் ஒரு பண தேவைகளாக இருக்கட்டும், எந்த விதமான போராட்டமான சூழ்நிலையாக இருந்தாலும் கர்த்தர் இந்த நாளிலே சொல்லுகிறதான வார்த்தை, ஜெபத்திலும் விசுவாசத்திலும் நீங்கள் உபவாசத்திலும் தரித்திருந்தீர்கள் என்று சொல்லி அந்த காரியங்களினாலே இவை எல்லாவற்றையும் மேற்கொள்ள நமக்கு அதிகாரம் உண்டு என்று நாம் அறிந்து கொள்ளலாம். God has given me the power. கர்த்தர் நமக்கு அதிகாரத்தை தந்திருக்கிறார். God has given me the authority. கர்த்தர் அந்த வல்லமையை பெற்றுக்கொள்வதற்கான அதிகாரத்தை நமக்கு தந்திருக்கிறார். Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Let us all stand up wherever we are. Amen. ஆமென். Let us all stand up. Luke chapter 21, verses number 34. Put that on the screen. Luke chapter 21, verses 34. Hallelujah. Luke chapter 21, verses number 34. What does it say? Watch yourself. Somebody say, watch yourself. Look to your neighbor and say, watch yourself. Here's what it says. Lest your hearts be weighed down. Our hearts can become heavy, right? Weighed down by what? By dissipation. If you do not know what that means, it is to consume a lot. Drunkenness. That is means again overconsumption. And the cares of this life. Because Jesus understood the problems in this life will weigh your heart down. Look what it says. Watch yourself before your heart becomes heavy with the problems of this life. Bills to pay, rent to pay, children to send to school, money to send back home, salary to come on time, finding a job, finding the right business deal, chasing after the suppliers, visa renewal. Am I with somebody? Hospital visit, praying for marriage. After marriage, praying for the marriage, praying for our children. So many problems in this life. Watch yourself before your heart gets weighed down by the problems of this life. Am I with somebody? Before the day of the Lord comes upon you like a trap. Because you're so busy worrying about the life that the day of the Lord came and went and you missed it. Somebody say, I missed it. This is the biggest danger in your life. God is saying, wake up. Let your heart not get heavy because of the problems of this life. Then the day of the Lord will come upon you and you didn't even know who Jesus was. And you missed it because you had to pay the rent. And you missed it because you had to do some other things. Focus your heart and your life on Jesus today morning. Focus on Jesus. Don't let the problems of this life weigh you down. The problems of this life is plenty. If we have 5,000 as a salary, there's problem. If you have 50,000 dirhams as a salary, there's a problem. So don't let your heart be weighed down by the problems of this life before the day of the Lord comes upon you like a trap. We need to pray. But how do we need to pray? Pray without ceasing. Keep praying, because Mark chapter 9 verses 21 says, if you believe, you will be saved today. Put that, Mark chapter 9 verses number, I think 21 or 22, 23. If you can, all things are possible. Somebody say, if you can. Amen and amen. Let's put our hands together and worship Jesus. If you believe, God has already answered your prayer. இந்த காலவேளையில் கர்த்தருடைய பெரிதான கிருபையினால இந்த நாள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக கர்த்தர் மாற்றி கொடுத்ததற்காக நன்றி செலுத்துவோம். Let's thank God for making this day possible and a blessed day. Hallelujah. For His word, for His presence during the worship. Amen. Hallelujah. Let's all lift your hand for a few minutes. Thank God. வாய்களை திறந்து நன்றி இயேசுவே என்று வாய்களை திறந்து நன்றி சொல்லுவோம். Amen. Hallelujah. Glory of Father. Praise you, Jesus. Thank you, Master.
தேங்க்யூ ஃபார் ஆல் த குட் திங்ஸ். எல்லாம் நீ செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ லார்ட் ஃபார் ரிமெம்பரிங் அஸ். எங்களை நினைவுபடுத்தியதற்கு, நினைவு கூர்ந்ததற்கு நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ லார்ட் ஃபார் ஸ்ட்ரெங்தனிங் வித் யுவர் வேர்ட். உம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை நீர் பலப்படுத்தியதற்கு நன்றி செலுத்துகிறோம். பலவீனத்தில் உம்முடைய பலனப்பா எங்களை பூரணமாக விளங்கும்படி செய்ததற்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. Your strength, the strengthen us, of God. Thank you for that, oh God. In our weakness, your strength, oh God. Your strength that is strengthen us, oh God. Lord, we glorify you, oh God. We glorify, we give every glory and honor to you. You're great. You're always a great master. நீ நல்லவர், வல்லவர், போதுமானவர் நிற்பதற்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளை ஆசீர்வதித்ததற்கு நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக இந்த புதிய வாரத்தில் நடந்து போகும்போது உங்களுடைய கிருபை. I pray this new from tomorrow when we walk in every step of God, you will ordain, and Lord Master, we will find favor. Lord, your protection will go. Your protection will cover us, oh God. Your like a pillar, like a wall of fire, you will come with us, oh Master. Take care of every needs of your saints, oh God. Their families, the loved ones, everyone I committed in your hand. அவருடைய பிள்ளைகள், அவருடைய உறவினர்கள், அவருடைய எல்லா சொந்தங்களையும் குடும்பத்தையும் உடைய திருக்கரத்தில் கொடுக்கிறோம். நீர் பாதுகாத்து ஆசீர்வதித்து வழி நடத்தும். எல்லா துதிகான மகிமை உமக்கு ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. We give every glory and honor to you, O Master. Amen and amen. Hallelujah. தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்தாவின் அன்னை ஐக்கியம் நம் அனைவரோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் கிறிஸ்து திரும்ப வர வரைக்கும் நம்மோடு இருப்பதாக. ஆமென். Hallelujah. Hallelujah. Hallelujah.